Hi students, welcome to KC Botany. நாம இந்த இடத்துல 12th zoology அதாவது பியூ சயின்ஸ் zoology ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து சரியாக ரெக்கார்ட் ஆகலை, அதனால் அதை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் நம்ம நிறையாவே விட்டாச்சு. ஸோ எனக்கு டைம் சரியாக கிடைக்கல. ஆனால் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டாவில் வந்து ஒரு சில போஸ்ட் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோவாக எடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் இந்த டிலே. ஸோ இப்போ சொல்லக்கூடிய கொஷினை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதை வந்து ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கேன், இன்டீரியர் சொல்லுங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் புக் பேக்கு ப்ளஸ் இன்டீரியர் அதுவும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் மார்க் பண்ணக்கூடிய கொஷினை மார்க் பண்ணி வச்சுங்க. பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ அதில் கொஷின் நம்பர் புக் பேக் நம்பர் போட்டிருக்காது, ஆனால் ஆர்டர் வைஸாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அது பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் முடிஞ்ச அளவுக்கு புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க, அல்லது இதையாவது படிச்சிருங்க. இந்த 5th கொஷினு 6th கொஷினு ஸோ இதெல்லாமே திருப்பி கேட்கக்கூடிய கொஷின், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்கும் அதே தான். அதே மாதிரி இந்த 7th கொஷின்லாம் நிறைய டைம் கேட்டிருக்கக்கூடிய கொஷின். அதுக்கடுத்து புக் பேக்கில் 8th கொஷின், அதுக்கடுத்து இந்த 12 சரிங்களா. இது எல்லாமே ரிப்பீட்டடாக எப்பயுமே கேட்கக்கூடிய கொஷினு. ஸோ அதுக்கடுத்து இன்டீரியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த கொஷின் நோட் பண்ணி வச்சுங்க. இளம் உயிரின் நிலை எவ்வாறு இனப்பெருக்க நிலையிலிருந்து வேறுபடுகிறது, ஹவு டஸ் ஜைனல் பேஸ் டிஃபரன் ஃப்ரம் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து மார்க் பண்ணாத கொஷினும் முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள், அல்லது நான் சொல்ல மார்க் பண்ணுறதையாவது நல்லா படிச்சுங்க. இல்லை சார் என்னால் எல்லாம் படிக்க முடியும்னா எல்லாமே படிச்சுங்க, அதர்வைஸ் இன்டீரியரில் நான் மார்க் பண்ணுறதை படிச்சுருங்க. இந்த ரீஜெனரேஷன் இறப்பு மீட்டல் என்றால் என்ன, அதன் வகைகள் அதை படிச்சுருங்க. அதேமாதிரி பட்டிங் சரிங்களா, முகிழ்தல் என்றால் என்ன அதை வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து செனசென்ட் ஃபேஸ் முதுமை நிலை என்றால் என்ன. ஸோ இது எல்லாமே இயர் கொஷனில் கேட்டது, இங்கேயே இயர் கொடுத்துருக்கோம், பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஷினு. அதுக்கடுத்து அப்போலைசிஸ் தற்சிதைவு என்றால் என்ன, அந்த இதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோட்டோமி, வாட் இஸ் பிளாஸ்மோட்டோமி, மோஸ்ட்லி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதிகமாக இந்த லெசனில் நமக்கு வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து முழுமையான கண்ணி இனப்பெருக்கம் முழுமையற்ற கண்ணி இனப்பெருக்கம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ், அதை வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வரக்கூடியது சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணி இனப்பெருக்கம் என்றால் என்ன, விலங்குலேருந்து இரு எடுத்துக்காட்டு, இதுவும் ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ், கிவ் 2 எக்ஸாம்பிள் ஃப்ரம் அனிமல்ஸ், அதை வந்து என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பாலியல் இனப்பெருக்கம் பாலினப்பெருக்கம் இவற்றில் எது மேம்பட்டது, என் விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் இஸ் எஃபெக்டிவ், ஏசெக்சுவல் ஆர் செக்சுவல் அண்ட் ஒய். ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 14 புக் பேக்கில் 14 இதை வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணி இனப்பெருக்கம் அதன் வகை சரிங்களா, வாட் இஸ் பார்த்தினோஜெனிசிஸ், அதோட டைப்ஸ் வந்து நல்லா பார்த்துருங்க. இந்த இயற்கையான கண்ணி இனப்பெருக்கம் அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துருங்க. ஸோ மோஸ்ட்லி இதை பார்த்துட்டாலே போதும், நமக்கு லெசனில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா. அதர்வைஸ் மார்க் பண்ணாது முடிஞ்சால் படிங்க, அல்லது நான் மார்க் பண்ண கொஷினாவது நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மிட்டமை பொறுத்த வரைக்கும் 5 சாப்டர்ஸ், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 1 to 4 சொல்லியிருப்பாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 1 to 5. ஸோ இந்த 5 சாப்டர்லேயும் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறதில்ல, அதே போல் பியூ சயின்ஸுக்கு நிறைய பேர் தேடுறாங்க. நம்ம பியூ சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணுறோம், ஆனால் அது யாரும் ரெகனைஸ் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் பியூ சயின்ஸ் சொல்லி டைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பியூ சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் சரிங்களா. அதனால் பாருங்கள். சாப்டர் 2ல் புக் பேக்கு நிறையா இருக்குது, அதனால் புக் பேக் நல்லா படிச்சிருங்க. 19வது கொஸ்டின் அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து 21, 22, 23, 24. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், இயர் கொஷினில் அதிகமாக கேட்டது. நீங்கள் சாப்டர் 1 to 6 எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ இது வந்து நார்மலாக வெறும் கொஷினுக்காக எடுக்கலை, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் வந்து எடுத்தது சரிங்களா. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேன், ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இயர் கொஷினில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டது இது எல்லாமே நீங்கள் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும், ரிப்பீட்டடாக இருக்கும் சரிங்களா. அதனால் இது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. 27, 28, 29
உங்களால இன்டீரியர் படிக்க முடியலனா புக் பேக்ல இது மட்டுமே படிச்சுங்க. அதுவே போதும். சரிங்களா? ஏன்னா இதுதான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. 29 இந்த 30லாம் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 34 ஸோ இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை சுவற்றோட அடுக்கு இது வந்து இயர் கொஸ்டின்ல கேட்டது. அதுக்கடுத்து இந்த இடம் மாறிய கருப்பம் எக்டோபிக் பிரெக்னன்சி இது எல்லாமே இன்டீரியரில் வரக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கம்பல்சரியில் கேட்ட கொஸ்டின். நிர்பந்த அனிச்சை செயல் லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இதை வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 5 மார்க்ஸு 5 மார்க்ஸ் வந்து சொல்லவே தேவை. இந்த அண்டர் செல் எப்பயுமே இந்த விந்து செல் அண்டர் செல்லை பற்றி நல்லா படித்து வச்சிங்க. அது வருது வரல ஆனால் நீங்கள் படித்து வச்சிங்க. எவ்ரி இயர் இதுலேருந்து கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி. விந்து செல் ஒன்று 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, இல்லை 3 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் பார்த்துருக்கேன். இந்த 32 அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 33 37 இதை படித்தாலே உங்களுக்கு வந்து போதும். ஸோ இது 2 எக்ஸ்ட்ரா வந்து இயர் கொஸ்டினில் கேட்டது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஸ்டினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசனு. ஸோ தேர்ட் லெசன் வந்தீங்கன்னா புக் பேக்கில் இந்த 12 13 14 ஸோ புக் பேக் வந்து நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க அப்படின்னா மார்க் பண்ணி வச்சிங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிருக்குன்னா கொஸ்டினை ரீட் பண்ணி நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த 19லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஆம்னியோசென்டசிஸ் பற்றி கொஸ்டின் வந்து எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த கேரியான் நுண்ணீட்சி அது வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பால்வினை தொற்று நோய்களை தடுக்கும் முறைகள் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடி அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பால்வினை நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது வாசக்டமி டியூபக்டமி. சரிங்களா? கருக்குழல் தடை விந்துக்குழல் தடை அதை வந்து படிச்சுருங்க. அதே போல் இந்த ஜிஏஎஃப்டி இசட்எஃப்டி மேயர் ஒகிடான்ஸ்கி போக்சோ ஆக்ட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். சார் என்ன சார் எல்லாமே முக்கியமானதுன்னு சொல்லிகிட்டே போகிறீங்க, அதுக்கு தான் உங்களை நான் பார்க்குறதேல்னா கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். சரிங்களா? டீச்சராக இது என்னால் ஸ்கிப் பண்ண முடியல. இது எல்லாம் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். வாடகை தாய் இருக்கிறது எல்லாமே சொர்க்கோசிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம் படிச்சிடலாம். அதனால் இது எல்லாமே என்ன பண்ணுறேங்க நல்லா பாருங்கள். ஸோ இந்த மார்க் பண்ணாத கொஷின் உங்களால் படிக்க முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. சரிங்களா? மார்க் பண்ணதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. மலட்டுத்தன்மை என்றால் என்ன, அதுக்கான காரணங்கள் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க 5 மார்க்ஸ். அதே மாதிரி இந்த 20வது கொஸ்டின் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது பல்வேறு தடுப்பு முறைகள் இதற்கு முன்னாடி இயரில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இது கூடவே இந்த ஏஆர்டியில் நிறைய கொஸ்டின். ஸோ இன்டீரியர் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4th லெசனு. ஸோ 4th லெசன் வந்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் 25 27 28 30 30லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி கிறிஸ்கிராஸ்லாம் லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த 31 32 இது வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 35 இது வந்து ரொம்ப முக்கியமானது. 39 ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 42 சரிங்களா? இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புக் பேக்கில் இதெல்லாமே நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசீஸை பற்றி வரக்கூடியது தலாமிசிமியா நிறக்குருடு 13 ட்ரைசோமி இந்த வாட்டி என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்கலாம். அதனால் அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எரித்ரோபிளாட்டோசிஸ் ஃபியூட்டிலிஸ் இதை வச்சு தான் லாஸ்ட் டைமும் கம்பல்சரி கேட்டாங்க. இதுவுமே ஒரு இயர் கொஷின் தான். இங்கே இயர் ஆனால் மென்ஷன் பண்ணல, ஆனால் இது இயர் கொஷினில் கேட்டது தான். ஸோ இதை வந்து கண்டிப்பாக படிச்சிருங்க. எந்த மாதிரி வேணாலும் மாற்றி கேட்டாலும் இதுதான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர்ஸ் தான். இதுக்கான ஆன்சர்ஸ் எழுதியிருந்தாலே லாஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் அது வந்து நல்லா படிச்சிருங்க. இந்த ஹீமோஃபிலியா படிச்சிருங்க. மல்டிபிள் அல்லீல்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த ஏபிஓ பிளட் குரூப்பிங்கு. அதுக்கடுத்து குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் இந்த 39 இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 37 இந்த 43 உங்களால் படிக்க முடிஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. அதுக்கடுத்து யூஜெனிசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. 44வது கொஷினு அதை வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் இந்த 15 17 18 இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 18 பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. 17 18 ஒரு டைம் லீடிங் ஸ்டாண்ட் லாங்குவேஜ் ஸ்டாண்ட் கேட்குறாங்க அப்படின்னா இன்னொரு டைம் டெம்ப்ளேட்டு கோடிங் ஸ்டாண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதை வந்து பார்த்துருங்க. அதேமாதிரி 20 25 27
இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டைம் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காலாண்டா இருந்தாலும் சரி, அரையாண்டா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்ல. அது அப்படியே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் சரிங்களா. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த 28, 29, 31லாம் புக் பேக்கில் தான் சரிங்களா. அதில் இருக்கிறத அப்படியே மாற்றி எழுத போகிறோம் அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்ஏ வேர்ல்டு, ஸோ இது வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே இன்டீரியர் கொஷின், இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ஸோ இந்த கொஷின் பார்த்துங்க, நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ், 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் 34 இன்டீரியர் கொஷின், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மரபணு திட்டத்தோட சிறப்பியல்பு, டிஎன்ஏ ரேகேட் ஷெடியூலு, மரபணு குறியீடுகள், இதெல்லாம் நீங்கள் படிக்காமல் இருக்கவே கூடாது. நான் வந்து எனக்கு சுமாராக தான் படிக்க முடியும்னாலும் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் படிச்சாகணும். ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம வந்து கொஷின்ஸ் எல்லாமே பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதோட பிடிஎஃப்பும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏ பி அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ டைப்பில் இருக்கிறத நல்லா பார்த்துருங்க. பி டைப் அப்படிங்கிறது அந்த பிடிஎஃப்லேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். பி டைப் அப்படிங்கிறது புக் பேக் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் இருக்கும் சரிங்களா. பப்ளிக் எக்ஸாம்ஸில் அது எல்லாமே கேட்ட கொஷின். நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இயர் கொஷின்லேருந்து நிறைய கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் அது எல்லாமே நல்லா படிங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.